சென்னை மெட்ரோ ரயிலில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3 சேர்வராயன் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து மூலக்கடை மெட்ரோ நிலையத்தை வந்தடைந்தது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கட்டம் 2 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலும் 3 வழித்தடங்களை கட்டி முடிக்க திட்டமிட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாதவரம் பால் பண்ணை முதல் கெல்லிஸ் வரையிலான முதல் 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிக்காக மொத்தம் 7 சுரங்கப்பாதை தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் சேர்வராயன் என்று பெயரிடப்பட்ட சுரங்கப்பாதை தோண்டும் இயந்திரம் மாதவரம் நெடுஞ்சாலை ரயில் நிலையத்திலிருந்து மூலக்கடை ரயில் நிலையம் வரையிலான பகுதியில் சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது. மொத்தம் 824.6 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணியை முடித்து மூலக்கடை மெட்ரோ நிலையத்தை வந்தடைந்தது. இந்த திட்டத்தின் TU01 ஒப்பந்த பிரிவின் கீழ் உள்ள மாதவரம் நெடுஞ்சாலை மற்றும் மூலக்கடைக்கு இடையேயான சுரங்கப்பாதை பகுதி பல்வேறு பெரும் சவால்கள் நிறைந்த மிக கடினமான ஒரு பகுதியாகும். சேர்வராயன் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பக்கிங்காம் கால்வாய்க்கு அடியிலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைக்கு அடியிலும் 14க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை கடந்தும் சுரங்கம் அமைக்கும் பணியை முடித்தது. பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் அல்லது தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கு மாற்று தண்ணீர் வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுத்து இந்த சவாலான பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் மற்றும் பொது ஆலோசகர் நிறுவனத்தின் உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தளத்திலிருந்து பார்வையிட்டனர். சென்னை மெட்ரோ ரயிலில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3 சேர்வராயன் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து மூலக்கடை மெட்ரோ நிலையத்தை வந்தடைந்தது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கட்டம் 2 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலும் 3 வழித்தடங்களை கட்டி முடிக்க திட்டமிட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாதவரம் பால் பண்ணை முதல் கெல்லிஸ் வரையிலான முதல் 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிக்காக மொத்தம் 7 சுரங்கப்பாதை தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் சேர்வராயன் என்று பெயரிடப்பட்ட சுரங்கப்பாதை தோண்டும் இயந்திரம் மாதவரம் நெடுஞ்சாலை ரயில் நிலையத்திலிருந்து மூலக்கடை ரயில் நிலையம் வரையிலான பகுதியில் சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது. மொத்தம் 824.6 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணியை முடித்து மூலக்கடை மெட்ரோ நிலையத்தை வந்தடைந்தது. இந்த திட்டத்தின் TU01 ஒப்பந்த பிரிவின் கீழ் உள்ள மாதவரம் நெடுஞ்சாலை மற்றும் மூலக்கடைக்கு இடையேயான சுரங்கப்பாதை பகுதி பல்வேறு பெரும் சவால்கள் நிறைந்த மிக கடினமான ஒரு பகுதியாகும். சேர்வராயன் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பக்கிங்காம் கால்வாய்க்கு அடியிலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைக்கு அடியிலும் 14க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை கடந்தும் சுரங்கம் அமைக்கும் பணியை முடித்தது. பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் அல்லது தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கு மாற்று தண்ணீர் வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுத்து இந்த சவாலான பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் மற்றும் பொது ஆலோசகர் நிறுவனத்தின் உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தளத்திலிருந்து பார்வையிட்டனர்.